ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மெய்யான ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரணும். இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ், இன்னும் பலவிதமான வைரஸ்கள் பரவிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, ஒன்றன் பின் ஒன்றாக. இதற்கு முடிவு என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். எல்லா மக்களும் மனம் திரும்பணும். எல்லா தேசத்தில் உள்ளவர்களும் இந்த சூழ்நிலையில் தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி நாம் கதற வேண்டும். சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எதிர்பார்ப்புகள் ஆண்டவரிடத்தில் உண்டு. காரணம், அவருடைய வருகை வெகு சமீபமாயிருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மக்களுடைய இருதயமெல்லாம் சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆண்டவர் எப்படியாயினும் சபையை உயிர்ப்பிக்கணும், ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி வரும் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சீக்கிரம் ஆண்டவர் சபை கட்டடங்கள் திறக்கப்பட, மக்கள் கூடி வர, இந்த வைரஸினுடைய எல்லா அகோரமும் மாறிப்போக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுப்புதலை காண்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதில் சந்தேகமில்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆவியில் நீங்கள் நிறைந்திருங்கள், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆவியில் நிறைந்திருப்பானே ஆனால் அவனுக்குள் இருந்து சங்கீதம் வரும், அவனுக்குள் இருந்து கீர்த்தனைகள் வரும், அவனுக்குள் இருந்து ஞான பாட்டுகள் வரும். அது வரும்போது என்ன நடக்கும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி கர்த்தரை இருதயத்திலிருந்து பாடுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் துதி தொடர்ந்து இருக்க வேண்டும். உண்மையாகவே கர்த்தரை நல்ல துதித்து ஆராதித்து இருதயத்திலிருந்து பாடும்போது தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக வரும். அது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அதிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை நாம் பார்ப்போம். இதுதான் மிகவும் முக்கியமான தேவை. இந்த அதிகாரத்தை நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது ஐக்கியத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்தில் குடும்பத்தில் வர வேண்டிய ஐக்கியம், ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? ஆவியின் நிறைவு இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல மகிழ்ச்சியின் கீதங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். மகிழ்ச்சியாய் பாடுவார்கள். அங்கே குறை சொல்லுதல், முறுமுறுத்தல் மற்றும் பலவிதமான சண்டையின் ஆவிகள் நீங்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும். அதற்காகத்தான் ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்தார். சத்துருவோ அதை கெடுப்பதற்காக வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் அந்த குடும்பத்தை சீரழிக்கிறான். குடும்பத்தில் ஒருவரையொரு குற்றம் சாட்ட வைக்கிறான். அந்த மகிழ்ச்சி குடும்பத்தை விட்டு போய்விடுகிறது. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கசப்பான இருதயமும் கசப்பான வார்த்தைகளுமே வருகிறதே தவிர ஆவியில் ஒரு மாற்றம் வராமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம் இந்த வேளையில்
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு எழுப்புதலோடு வாழுகிறீர்களா? ரெண்டாவது, குடும்பத்தில் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு கிருபை, ஸ்தோத்தரிக்கிற ஒரு ஆவி வேணும். எவ்வளவு ஆச்சரியமாக எத்தனை நன்மைகளை ஆண்டவர் குடும்பத்துக்கு செய்து கொண்டு வருகிறார். எப்பவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமே. எத்தனையோ குடும்பங்களை விட உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் உணர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமே. ஆகினாலே இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே இப்படி ஸ்தோத்திரம், துதி, பாடல் இவைகள் இருந்தால், ஒருவருக்கொரு புத்தி சொல்லி கொண்டிருந்தால், தீர்க்க தரிசனத்தின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கொலோசியர் 3:16 நாம் வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஒரு கர்த்தரை பக்தியுடன் பாடுகிற ஒரு பாடல் நமக்குள்ளே வர வேண்டும். அது வரும்போது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருப்பதினால் நாம் ஞானப்பாட்டுகள், கீர்த்தனைகள் இவைகளை பாட ஒருத்தருக்கொருத்தர் போதித்து புத்தி சொல்லுகிற ஒரு ஆவி வந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இருதயம் தேவனுடைய பரிபூர்ண வசனத்தினால் நிறைந்திருக்கணும். அப்படி இருதயம் வசனத்தால் நிரம்பியிருந்தால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலிருந்து நல்ல போதிக்கக்கூடிய பாடல்கள், துதி, ஆராதனை எழும்பும். அதன் மூலமாக தீர்க்க தரிசன வல்லமை உண்டாகும். ஆதி திருச்சபையிலே ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை பாடினார்கள், ஆண்டவருடைய வசனத்தை போதித்தார்கள். ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இவையெல்லாம் ஒழுங்காக கிரமமாக சபையிலே நடைபெற்றால் எவ்வளவு சபையில் ஆசீர்வாதமாக இருக்கும். சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் ஒரு சரியான தீர்க்க தரிசன ஆவி கொண்ட ஒரு ஆராதனையை கர்த்தர் சபைகளிலே ஏற்படுத்தணும். வெறும் கூத்துகளும் நடனமும் மக்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற பாடல்களுமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பாடல்கள் பக்தியுடன் கர்த்தரை பாடணும், பக்தியுடன் கர்த்தரை துதிக்கணும். அப்போ ஒருத்தருக்கொருத்தர் புத்தி சொல்லுகிற, போதிக்கிற ஒரு ஆவி சபை நடுவே வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு நல்ல செய்தி தீர்க்க தரிசனமாய் வர வேண்டுமானால் சபையில் அதற்கு முந்தி பக்தியுடன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி ஆராதிக்கும்போது அந்த வல்லமை இறங்கி வருகிறதை நாம் காண முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நல்ல ஆராதனைகளை ஆண்டவர் கொண்டு வர, நாம் தொடர்ந்து ஒரு எழுப்புதலுக்குள் வர நாம் ஜெபம் பண்ணுவோம். துதிப்பதும் ஆவியில் பாடுவதும் ஒரு தீர்க்க தரிசன ஆவியை கொண்டு வரும். இந்த மூன்றும் சேர்ந்தே இருக்கும். ஆவியில் கர்த்தரை ஆராதிப்பது, ஆவியில் கர்த்தரை பாடுவது, அதற்கு பின்பு தீர்க்க தரிசனத்தின் ஆவி அதற்கு பின்னாலே வருகிறதை நாம் காண முடியும். அந்தியோகியா திருச்சபையை பற்றி நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 13:1-2 வாசிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகராயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும்போது
பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்தியோகியா சபையில் நடந்தது என்ன? அங்கே கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் உபவாசித்து கர்த்தரை பாடி துதித்து நல்ல பரிந்து பேசும் ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிதான் சபைகள் இருக்கணும். சபைகளிலே உபவாசம் இருக்கணும். சபைகளிலே நல்ல தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கணும். சபையில் தீர்க்கதரிசிகள் இருக்கணும். சபையிலே போதகர்கள் இருக்கணும். அவர்கள் இணைந்து கர்த்தரை ஆராதித்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற தீர்க்க தரிசனத்தின் ஆவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகளை நாம் காண்பது மிக அரிது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வரணும், சில பாடலில் பாடணும், பிரசங்கம் கேட்கணும், பிற வீட்டில் போய் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு நாம் ஒரு சடங்காக ஆராதனைகளை நடத்தி கொண்டிருப்பது சபை அல்ல. சபை அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்கணும், அனுதினமும் கர்த்தரை பாடணும், துதிக்கணும். தீர்க்க தரிசனத்தின் ஆவி சபைக்குள்ளே வரணும். ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே சபையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆராதனை, ஜெபம், உபவாசம், துதி இவைகளெல்லாம் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இவையெல்லாம் சபைகளில் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸாக மாறிவிடுகிறது. அப்படி இல்லாதபடி ஒரு புதிதான அபிஷேகம், ஒரு புதிதான ஒரு நல்ல ஆவி, ரொட்டீனாக ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசி உட்கார்ந்து எழும்புகிறது அல்ல. அல்லாவிட்டால் ஏதோ அந்நிய பாஷையை பேசிட்டு ஏதோ சில காரியங்களை சபையில் செய்து முடிக்கிறது அல்ல. ஆண்டவர் வித்தியாசமாக காரியங்களை செய்வார், வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நிச்சயம் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர சபைகளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இப்படி ஒரு நல்ல துதி ஆராதனை ப்ராஃபட்டிக்காக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டுள்ள அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சிறைச்சாலைக்குள்ளே துதி ஆராதனை, பாடல் அப்படி பாடிக்கொண்டிருக்கும்போது அது ஏதோ ஒரு அமைதியாக யாருக்கும் கேட்காம பாடிக்கொண்டிருந்தது அல்ல. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் அதை கேட்கத்தக்கதான அப்படிப்பட்ட பாடல் இருந்தது. அது ஒரு வித்தியாசமான பாடல். இந்த பாடலை நாம் பார்க்கும்போது இது யாராவது மியூசிக் போடுவதற்கோ அல்லாவிட்டால் யாராவது உற்சாகப்படுத்தி முன்னால் நின்று பாடுவதற்கோ ஆட்கள் இல்லை. வேதனையின் மத்தியில் நடுராத்திரியில் பலவிதமான கேள்விகள் ஆண்டவருடைய தரிசனம் பெற்று அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அந்த பட்டணத்தில் அவர்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், அடிகள், காயங்கள், சிறையின் அனுபவங்கள், கைகளும் கால்களும் மாட்டப்பட்டிருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு உண்மையான ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடு இருக்கிற ஆராதனையை இங்கே வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் சபைக்கு வரும்போது குடும்பங்களில் பாடுகள் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் வரலாம். அதன் மத்தியிலேயும் ஆண்டவரை பாடுகிற பாடல் இன்றைக்கு இருந்தால் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் வருவார். என் பிள்ளைகள் வெறும் ஆசீர்வாதத்தை பெற்று பாடவில்லை,
அவர்களுக்கு பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியோடு என்னை துதிக்கிறார்களே என்று சொல்லி அவர் அங்கே இறங்கி வருவார். எதற்காக தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் எளிதான வழிகளை வைக்கவில்லை, கஷ்டமான பாதைகளைத்தான் ஆண்டவர் நியமித்திருந்தார். அதன் மத்தியிலும் ஆண்டவரை துதித்து பாடின போதுதான் அவர் இறங்கி வந்தார். எழுப்புதல் இந்த நாட்களில் போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான பாடுகள், அழுத்தங்கள் சபைகளுக்கு வந்தாலும் சபை கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தரிடத்தில் நாம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயம் நம்ம ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை விசுவாசித்து நாம் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஆண்டவரை துதித்து பாடும்போது நடந்தது என்ன? அங்கே இருந்த கட்டுகள், அங்கே இருந்த காவல்கள், அங்கே இருந்த சிறைகள், அங்கே இருந்த இடங்கள் எல்லாம் அதிர்ந்தது. உடனே கட்டுகள் எல்லாம் கலண்டு விட்டது, சிறை கதவுகள் திறந்து விட்டது. ஒரு டெலிவரன்ஸை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அப்படி தான் ஆராதனை இருக்கணும். ஆராதனைக்கு வந்தால் மக்கள் கட்டுகளில் காவலில் இருக்கிற மக்களுக்கு டெலிவரன்ஸ் வரணும், அற்புதம் நடக்கணும், மக்கள் விடுதலை ஆகணும், ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமான விதத்தில் நடத்தணும். அதுதான் உண்மையான ஆராதனை. நாம் பாடினோம், நம்ம குதித்தோம், நம்ம ஆடினோம், ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருந்தோம், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சிரித்தோம், பக்தி போயிடுது. பக்தி போயிடுது. பக்தி வேணும். இன்றைக்கு உண்மையாக ஒரு ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கணும், ஜனங்கள் விடுதலையாகணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்கணும். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் மேலே ஊற்றுவாராக. உங்கள்கிட்ட இருக்க கட்டுகள், காவல்கள் எல்லாம் நீங்கணும். ஆனால் நல்லா கர்த்தரை துதிச்சு பாடி ஆராதித்து ஒரு விடுதலையின் ஒரு ஆராதனையை நீங்கள் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி ஆண்டவரை ஆராதிக்கிறாள். ஆண்டவர் ஒருவனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அவன் அங்கே ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒரு ஸ்திரீ தனக்கு இருந்த சம்பாதித்து வைத்திருந்த எல்லாவற்றிலும் விலையேறப்பெற்ற ஒரு தைலத்தை எடுத்துகிட்டு போய் ஆண்டவருடைய பாதத்தில் உடைத்து ஊற்றுகிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆராதனை. அது எப்படிப்பட்ட ஆராதனை? அது தீர்க்க தரிசன ஆராதனை. எப்படி அது தீர்க்க தரிசனமாக மாறுது? மற்றவங்களாம் அதை பார்க்கும்போது, ஐயோ இந்த விலையேறப்பெற்ற தைலத்தை உடைச்சி வீணாக்கிட்டாலே, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, அப்படி தான் மாம்சத்தில் சிந்திக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், இவளை நீங்கள் இப்படி பேச வேண்டாம், இவள் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இந்த காரியத்தை செய்திருக்கிறாள், இவள் நற்கிரியை செய்ய முந்திக் கொண்டாள் என்று சொல்லி அவளை பாராட்டி, இவள் செய்த இந்த காரியம், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவளை பற்றி பேசப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. விலையேற பெற்ற ஒரு ஆராதனை இது. தனக்கு இருந்ததெல்லாம் எடுத்து அவருடைய பாதத்தில் கொண்டு உடைச்சி ஊற்றிட்டான். அது ஏதோ தற்செயலாக அவள் செய்கிறதில்ல. அவள் தீர்க்க தரிசன ஆவி கொண்ட மகள். ஆண்டவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனமாக முந்தி கொண்டாள் அவள். நிறைய பேர் அவர் இறந்த பிறகு அவருக்கு பரிமள தைலத்தையும் எல்லா வாசனை திரவியங்களையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே அவர் உயிரோடு எழும்பிட்டார். அவங்க பிந்தி போயிட்டாங்க.
நம்ம ஆண்டவருக்கு எதையாவது செய்தா முந்தி செய்யணும். ஆண்டவர் இந்த நாட்களில் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ காரியத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கு இதை நான் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசினது தான், ஆண்டவருக்காக எதை நாம் உடைத்து ஊற்றுகிறோம், எதை நாம் கொடுக்கிறோம், நம்முடைய இருதயத்தை பூரணமாக கொடுத்துட்டோமா, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் படைக்கிறோமா, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை சிந்திக்கணும். நிறைய பேர் ஆண்டவர்கிட்டருந்து இன்னும் என்னெல்லாம் கேட்கலாம், இன்னும் நமக்கு என்னெல்லாம் வரணும், இன்னும் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் கிடைக்கும், இதையே சிந்தித்து கொண்டிருக்கிறார்களே தவிர, உண்மையான ஆராதனை என்பது, ஒரு எழுப்புதல் என்பது, மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நாங்கள் என்னத்தை கொடுப்போம். ஆதி திருச்சபையில் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அந்த நிலத்தையெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வந்து படைத்தார்கள். அவங்களே அதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பித்தார்கள். நம்ம உண்மையாக ஒரு எழுப்புதல் வரும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடும். எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல், கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன், எனக்கு உரியதெல்லாம் விற்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி தானாகவே மக்கள் அதை செய்வார்கள். சில சபைகளில் சில சட்ட திட்டங்கள்லாம் வைத்திருப்பாங்க. ஊழியத்துக்கு வரணும்னா அவன் சொத்தெல்லாம் விற்று கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் பைபிளில் இல்லை. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. எல்லாரையும் ஆண்டவர் சொத்தெல்லாம் விற்றுட்டு வான்னு சொல்லலை. ஆனால் உள்ளத்தில் ஆண்டவர் உனக்காக பேசுவாரே, ஆனால் அதை ஆவியின் ஏவுதல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சொன்னார், ஒரு பெரிய பணக்கார வாலிபனை பார்த்து சொன்னார். காரணம், அவன் இருதயம் அவனுடைய சொத்துக்கள் மேலே இருந்தது. நித்திய ஜீவன் அவன் பெறணும்னு ஆசை. ஆனால் அவன் தனக்கு உரியதை விட்டு விட்டு வருவதற்கு அவனுக்கு இஷ்டமில்லை. அவன் துக்க முகத்தோடு கூட போனான். இன்றைக்கு அநேகர் இந்த உலக ஆவி பிடித்திருப்பதனால், உலகம் தங்களை பிடித்திருப்பதனால் கர்த்தருக்காக எதையும் இழக்கிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி அநேக பேர் நல்ல வேலைகளில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும். ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏதாவது செய்யலான்னு பார்க்குறது, கடைசி வாழ்க்கையின் கடைசியில் காஃபியெல்லாம் குடித்து முடித்து கடைசியில் மண்டி, கீழே இருக்கிற மண்டியை கொண்டு வீட்டுக்கு வந்துருங்க, விருந்தினர் உயர்ந்த மனிதனுக்கு கொடுப்பது போல் ஆண்டவருக்கு கடைசி கால வாழ்க்கையை கொஞ்சத்தை கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்களே தவிர, மற்ற நாளெல்லாம் உலகத்துக்காக உழைத்து விடுகிறதை பார்க்குறோம். பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று கொடுக்கிற மக்கள் வெகு சிலர் தான் ஆண்டவருக்கு தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறாங்க. இப்போ வர 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 கடைசி காலங்களில் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல தான் மக்கள் தீவிரமாக இருக்கிறாங்க. உலகத்தில் இன்றைக்கி அநேகர் இன்ஜினியராக, டாக்டராக படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தை ஆண்டவருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு பணம் அவங்கள பிடித்து கொள்ளும். ஆண்டவருக்கு பணம் தேவையில்லை. ஆண்டவருக்கு விலையேற பெற்ற உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறார். நிறைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்காமல் தங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை வீணாக செலவழித்து சந்தோஷத்தை இழந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்காளுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும்போது 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவனை நோக்கி, நீ எழுது போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், சுகம் பெற்றார்கள். ஒரே ஒருத்தன் மாத்திரம்தான் நன்றியோடு ஆண்டவர்கிட்ட வர்றான். மற்றவங்கெல்லாம் சுகம் பெற்று வீட்டுக்கு போயிட்டாங்க. நமக்கு சுகம் கொடுத்தாரே, ஒருத்தரை கூப்பிட்டோமே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டோமே, நீங்கள் போங்க, போகிற வழியில் உங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு சொன்னாரே, இவன் ஒரு சமாரியன், மற்றவங்களாம் யூதர்கள். இந்த ஒரு சமாரியன் தன் இருதயத்தில் நன்றி உள்ளவனா திரும்பி வந்து உங்குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான், துதி செலுத்தினான். மற்ற ஒருத்தருக்கும்
கிடைக்காத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவனுக்கு ரட்சிப்பு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அவன் திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது அவன் விசுவாசத்தை காண்பிக்கிறது, அவனுக்கு வருகிற ரட்சிப்பை காண்பிக்கிறது. மற்றவர்களெல்லாம் உலக பிரகாரமாக சுகம் பெற்றாங்க, வியாதியிலிருந்து சுகம் கிடைத்தது. ஆனால் உண்மையில் ஒரு ரட்சிப்போ ஒரு பெரிய விசுவாசமோ அவங்க வாழ்க்கையில் வரல. இவன் மாத்திரம் திரும்பி வர்றான். நன்றி சொல்கிற ஆட்கள் வெகு சிலர். நீங்கள் 2 தீமோத்தேயு 3:1-3 வாசித்தா கடைசி காலத்தில் கொடிய காலங்கள், அந்த கொடிய காலத்தில் ஒரு பகுதி சொல்லுது, மக்கள் நன்றி அறிதல் அற்றவர்களாயிருப்பார்கள். நன்றி இருக்கவே இருக்காது. நீங்கள் என்னதை தான் மக்களுக்கு உதவி செய்தாலும் நன்றியோடு இருக்க மாட்டாங்க. இன்னும் ஏன் அவர் உதவி செய்யக்கூடாது, இன்னும் ஏன் அவரை கொடுக்கக்கூடாது, அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இதுவரைக்கும் பெற்றதற்கு நன்றி சொல்லுகிறவர்கள் வெகு சிலர். நீங்கள் நன்றி உள்ள ஒரு ஆவியோடு இருந்தால் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டு சொல்லுவோம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி நீ போ என்று அருமையாக வார்த்தை உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு இருதயம் இருக்க நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பீர்களாம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக உங்கள் மூலமாக கட்டப்படும், எழுப்புதல் வரும், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர். ஒரு தீர்க்க தரிசன ஆவியுடைய ஆராதனை, நன்றி உள்ள ஒரு இருதயம், விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு துதி, வார்த்தைகள் வசனத்தால் நிரம்பி எங்கள் இருதயத்திலிருந்து வர ஒரு எழுப்புதல் ஆவியை இந்த கடைசி காலத்தில் கட்டளையிடுவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வதியும், புதிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.